ஹலோ எவ்ரிவன், நான் உங்க வினிதா மேக்கப் ஆர்டிஸ்ட். இந்த வீடியோல நம்ம பிரைடல் ஹேர் தான் பார்க்க போறோம். எப்பவுமே ரிசப்ஷன் லெஹெங்காக்கு வந்து நம்ம கேர்ள்ஸ் தான் விடணும் அப்படி கிடையாது. ஸோ பிரைடும் நம்ம போட்டால் நல்லா தான் இருக்கும். கிளைண்ட் கேட்டிருந்தது ஒரு ஹாட் பிரைடு, ஸோ அதுக்கு எக்ஸ்டென்ஷன் வச்சாதான் நல்லா இருக்கும். ஸோ எக்ஸ்டென்ஷன் வைக்கணும் அப்படின்னா க்ரௌன் ஏரியா செப்பரேட்டா நம்ம வந்து பிரிச்சுட்டு பேலன்ஸ் டவுன் லேயர்ல பேக் காம் பண்ணிட்டு இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் கிறிஸ்டன் கிளாஸா 2 ஸ்லைட் பின்ஸும் வந்து போடுறேன். ஸோ அப்பதான் கொஞ்சம் சேஃபா இருக்கும். ஸ்லைட் பின்ஸ் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே ஹோல்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து க்ரௌனுக்கு பேக் காம் பண்ணிட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டு நம்ம க்ரௌன் ஏரியாவை செட் பண்ணுறோம். ஸோ இதோட டீட்டெயில் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ எப்படி க்ரௌன் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எப்படி நான் பின் பண்றேன் அப்படின்றத மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் எப்படி பின் பண்றேன்னு பாருங்க. ஸோ ஈவனா எடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹேரை வந்து அந்த ஏரியால நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு பின் பண்ணணும். ஸோ நிறைய பேர் ரப்பர் பேண்ட் போட்டும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ சில பேர் ரப்பர் பேண்ட் போடாம பின் பண்ணுவாங்க. ஸோ நான் ரப்பர் பேண்ட் போடாமலே பின் பண்ணியிருக்கேன். பின் பண்ணி முடிச்சதும் ஈவனா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணாதான் நல்லா இருக்கும். க்ரௌனை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த சைட்ல இருந்து பார்த்தாலும் ஈவனா தெரியணும். ஸோ அன்ஈவனா இல்லாம இருந்தாதான் க்ரௌன் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரண்ட் வந்து என்ன வேரியேஷன் வேணுமோ அதுவும் நான் செட் பண்ணிட்டேன். செட் பண்ணதுக்கு அப்புறம் லேயர்ஸ் எடுத்து ஹாட் பிரைட் போட்டு ஃபில் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபைனல் அவுட்புட் இதுதான். இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. மறக்காம வினிதா மேக்கப் ஆர்டிஸ்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈவென்ட் புக்கிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பரை கான்டாக்ட்